கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காரணமில்லாத இழப்புகள், ஏமாற்றங்கள் இப்படிப்பட்டவைகளை நாம் சந்திக்கும் போது மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம். ஏன் எனக்கு இப்படி? ஆண்டவரை நம்பிதானே இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில இழப்புகள் கூட நன்மைக்கு ஏதுவாகத்தான் நம் தேவன் அதை முடிய பண்ணுவார். இன்றைக்கும் அதை குறித்ததான ஒரு வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு கூடியிருந்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தாராம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஆபிரகாம் இருந்தவரை ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். தனித்து இருந்த அவனை அழைத்து ஆசீர்வதித்து பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு ஆசீர்வாதம் அத்தோடு நின்று விட்டதா என்றால் இல்லை. போகிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். இப்படி தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து ஈசாக்கு வளர்ந்து கொண்டு வருகிறான். திடீரென்று தகப்பன் இழந்து போகிறான். அது எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்கள். ஒருவேளை ஈசாக்கினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்றால், என் தகப்பனால் தான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இனி அவர் இல்லையே, அப்படி என்றால் இனி ஆசீர்வாதமும் எனக்கு இல்லையா என்று ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை பாருங்கள். ஈசாக்கு ஆபிரகாமை இழந்தது உண்மைதான். ஆனால் ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்ட ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல, இனியும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் வரலாம். நீங்கள் நேசித்த மனிதர்கள் உங்களை விட்டு விடலாம், மறந்து விடலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காமல் போகலாம், அல்லது நம்பியிருந்த காரியம் உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம். ஆனாலும் சோர்ந்து போகாதீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நேசித்தவர்கள் போனால் என்ன, உறுப்புகள் போனால் என்ன, வேலை போனால் என்ன, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் உன்னோடு கூட தான் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. ஆனால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அன்றைக்கு ஈசாக்கு லகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் குடியிருந்தானாம். லகாய்ரோயி என்றால் ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் என்று அர்த்தம். அதாவது, நான் என் தகப்பனை இழந்து விட்டேன் உண்மைதான், ஆனால் நான் என் தேவனின் கண் பார்வையிலே இருப்பேன் என்று முடிவு செய்து அங்கே குடியிருந்தான். அவன் தகப்பனை இழந்தாலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதை நிறுத்தவில்லை. அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு நீங்களும் கர்த்தருடைய கண் பார்வையிலே இருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத இழப்புகள் வரலாம், நம்பியிருந்த காரியங்கள் இழந்து போகலாம், ஆனால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.